ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபீல் குட்டான ஒரு அனிமே மூவிய தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சட்சுகி ஃபுஜிமோட்டோங்கிற ஜாப்பனீஸ் மாங்கா ரைட்டரோட ஒரு ஒன் ஷாட் மாங்காவோட அடாப்டேஷன் தான் இந்த மூவி. 2 ஆர்டிஸ்ட், அந்த 2 ஆர்டிஸ்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல சின்ன பிரச்சனைகளும் வருது. இது எல்லாத்தையுமே நமக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் 2024ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன லுக் பேக்குங்கிற மூவி. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பானியன். நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜே. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதையை ஓபன் பண்ணோன்னா ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல இருக்க கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீக்லி நியூஸ் பேப்பர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல என்னன்னா ஆர்ட்ஸ் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வரைகிறது, மாங்காஸ் இது எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணலாம். அப்போ இந்த கிளாஸ் 6th கிரேட்ல இருக்கக்கூடிய ஃபுஜினோங்கிற பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் நம்ம கதையோட மெயின் லீட். சோ இவ வந்து அவளோட மாங்கா ரைட்டிங்க அந்த நியூஸ் பேப்பர்ல வீக்லி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்துகிட்டே இருக்கு. அப்போ கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் அவளை பார்த்து சொல்றாங்க, ஃபுஜினோ உன்னோட மாங்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, நீ எப்படி இவ்வளவு நல்ல வரைகிற, ஆமா இதெல்லாம் உனக்கு வரைய எப்படி டைம் கிடைக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஃபுஜினோ சொல்றா, எனக்கு பெருசா டைம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல, இது நான் ஏதோ அவசர அவசரமா வரைஞ்சது, பட் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டூடெண்ட் எல்லாம் கேக்குறாங்க, நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய மாங்கா ஆர்டிஸ்ட் ஆயிருவியா அப்படின்னு. உடனே அவ சொல்றா, தெரியல, நான் இது டைம் பாஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், அநேகமா மிடில் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் சொல்றாங்க, நீ பெரிய மாங்கா ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னா உன்கிட்ட இப்போ ஆட்டோகிராஃப் வாங்க முடியுமா தெரியல, இப்பவே எனக்கு நீ ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவ கிளாஸ் ரூம்ல வந்து அவளை கூப்பிடுறாங்க. உன்னை வந்து சார் கூப்பிடுறாங்க ஸ்டாஃப் ரூம்க்கு அப்படின்னு. உடனே நம்ம ஃபுஜினோவும் போறான். அங்க போனோன்னு அவர் சொல்றாரு, ஃபுஜினோ எல்லா வீக்கும் உன்னோட மாங்கா தானே நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆகுது, ஆக்சுவலி உன் பக்கத்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கயமோட்டோ, அவ வந்து அவளோட மாங்கா இந்த தடவை ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. உடனே ஃபுஜினோ சொல்றா, நான் கேள்விப்பட்டதே இல்லை, யார் அந்த கயமோட்டோ. உடனே சார் சொல்றாரு, அவ ஸ்கூலுக்கெல்லாம் வரமாட்டா, அவ வீட்ல இருந்து தான் படிக்கிறா, சோ அவ சான்ஸ் கேக்குறா அப்படின்னு. இந்த கயமோட்டோ தான் நம்ம கதையோட செகண்ட் லீட். அப்போ அவ சொல்றா, ஸ்கூலுக்கே வராத பொண்ணா, ஸ்கூலுக்கே வராத பொண்ணு எப்படி வீக்லி மாங்காஸ் எல்லாம் கரெக்டா ரிலீஸ் பண்ணுவா, அவளுக்கு அதுக்கெல்லாம் முடியுமா, அதை ஹேண்டில் பண்ண முடியுமா என்ன, ஓகே நான் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபுஜினோ போயிடறான். சோ நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி கிளாஸ்ல நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அதுல கயமோட்டோட மாங்கா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்தா அதுல டிராயிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் டிராயிங் ரொம்பவே அழகா பண்ணிருக்கு. சோ அது ரிலீஸ் பண்ணது கயமோட்டோ. அதை பார்த்துட்டு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்றாங்க, ஃபுஜினோ உன்னோட டிராயிங்கை கம்பேர் பண்ணும்போது கயமோட்டோடது ரொம்ப நல்லா இருக்குல்ல, உன்னோடது கொஞ்சம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஃபுஜினோவால தாங்கிக்கவே முடியல. எது நம்மளை விட இவளோடது நல்லா இருக்கான்னு அவளும் பாக்குறா, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஃபுஜினோக்கு கோவம் தாங்கல, வீட்டுக்கு அந்த கோவத்திலே போறா, எப்படி இன்னொரு பொண்ணு என் மாங்காவோட நல்லதா பண்ணுவா, எல்லாருமே இது வரைக்கும் ஃபுஜினோவை தான் பாராட்டி இருப்பாங்க அவன் மாங்கா வச்சு. இந்த கோவம் தாங்க நேரா வீட்டுக்கு போயிட்டு அவ டிராயிங் வரைஞ்சு பழக ஆரம்பிக்கிறா. அந்த டிராயிங் ரிலேட்டடா நிறைய புக்ஸ் வாங்கி டெய்லி டே அண்ட் நைட் வரைஞ்சிட்டு இருக்கா. கிளாஸுக்கு போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை வந்து கூப்பிடுறாங்க, ஏய் நீ வந்து விளையாடவா, நீ ஏன் வரவே மாட்டேங்கிற, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் நீ இப்படியே இருந்து ரொம்ப இதாயிட்டு இருக்க, நீ பேசாம என் கூட விளையாடவா, எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லும் போது ஃபுஜினோ அதை கூட காதுல வாங்க மாட்டேங்கிறா. அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா, ஃபுல்லா வரைஞ்சு பழகிக்கிட்டே இருக்கா. அவ சிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க, நீ என் கூட கராத்தே கிளாஸ் வரியா அப்படின்னு. இவ அது எதையுமே கண்டுக்காம வரைஞ்சுக்கிட்டே இருக்கா. ஃபுல்லா அந்த டிராயிங்லயே டே அண்ட் நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து அவளோட மாங்கா ஒண்ணு ரிலீஸ் ஆகுது வீக்லி நியூஸ் பேப்பர்ல கிளாஸ்ல. அத பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஏய் ஃபுஜினோ உன்னோடது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜினோவை பாராட்டுறாங்க. அத கேட்டோன்னே ஃபுஜினோவுக்கு அவ்வளவுதான், அதோட அவ மனசெல்லாம் ஓகே ஆயிருது. உடனே ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரைகிறதே விட்டுரு, அவ மாங்கா வரைகிறதே விட்டுறா. அவளை அன்னைக்கு கயமோட்டோவோட அவளோடது பெட்டரா இருக்குன்னு பாராட்டுன்னு மட்டும் எதிர்பார்த்தா அது நடந்துச்சு. சோ வரைஞ்சு வச்ச அந்த நோட்ஸ் எல்லாமே அவ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா இதெல்லாம் நீங்க வந்து பழைய பேப்பருக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. சோ அவ வந்து மிடில் ஸ்கூலுக்கு இப்போ கிராஜுவேட் ஆகி போறா. சோ இப்போ மிடில் ஸ்கூலுக்கு அவ கிராஜுவேட் ஆகி போறா. அப்போ அவ கிளாஸோட சார் கூப்பிட்டு, கங்க்ராச்சுலேஷன் ஃபுஜினோ, நீ வந்து கிராஜுவேட் ஆயிட்டு இனிமேல் மிடில் ஸ்கூல் போற, அதுக்கப்புறம் நீ ஒண்ணு பண்றியா, கயோமோட்டோ கிட்ட அவளோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை வீட்டுல கொண்டு கொடுத்துடுறியா அப்படின்னு கேட்டோன்னா
சொன்னோன்னே ஃபுஜினோ சொல்றா, "அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. நான் பார்த்ததே இல்ல. அவ அட்ரஸ்லாம் தெரியாது. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்?" அப்படிங்கிறவுடனே சார் சொல்றாரு, "இல்ல இத நீ தான் பண்ணணும். நான் அட்ரஸ் சொல்றேன். ப்ளீஸ் அவகிட்ட குடுத்துரு. அவ தான் ஸ்கூல் வர்றதில்லைல" அப்படின்னு. உடனே இவ சலிச்சுக்கிட்டே, "ஓகே போடுங்க குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கயமோட்டோ வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கா. யாருமே வரல. ஆனா வீடு ஓப்பன்ல இருக்குன்னு தெரியுது. உடனே கதவு தொறந்துட்டு உள்ள போறா. அங்க ரூம் கிட்ட போம்போது வெளிய ஃபுல்லா நெறைய நோட்ஸா இருக்கு. அத டிராயிங் பண்ண நோட்ஸு. அத பார்த்துக்கிட்டே கிட்ட போயிட்டு, அங்க ஒரு பேப்பர் இருக்கு. அத எடுத்து என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் அவ கயமோட்டோன்னு கூப்பிட்டு பார்க்குறா. "உன்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கேன். யாரும் வெளிய வராதோன்னு" அந்த பேப்பர் எடுத்து இவ்வளவு நாள் மாங்கா வரையாதவ லைட்டா வரைஞ்சு பார்க்குறா. வரைஞ்ச உடனே அந்த பேப்பர் கீழ விழுது. அது நேரா வந்து கயமோட்டோவோட ரூம்குள்ள போயிருது. அதுல அவ என்ன வரைஞ்சிருப்பான்னா, "கயமோட்டோ வீட்ட விட்டு வெளிய வா, வெளிய வா" அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. இங்க வந்து கயமோட்டோ வந்து எலும்பு கூடாமாயி வீட்டுக்குள்ள கிடக்குறா அப்படின்னு வரைஞ்சிருப்பா. இது ரூம்குள்ள போனோனே ஃபுஜினோ பயந்துடுறா. பயந்துட்டு, "உன்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ட வெளிய வச்சிருக்கேன் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளிய ஓடிர்றா. அங்க அத எடுத்து கயமோட்டோ பார்த்துட்டு, உடனே அவ கதவ தொறந்துட்டு வெளிய ஓடி வரா. ஓடி வந்துட்டு வெளிய நின்னுட்டு, "ஃபுஜினோ நீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, ஃபுஜினோ திரும்பி பார்க்குறா. பார்த்தோனே ஃபுஜினோவ பார்த்தோனே கயமோட்டோ ரொம்ப ஹாப்பி ஆயிரா. "ஃபுஜினோ நீங்களா? நான் வந்து உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மாங்கா வரையறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உங்கள ரொம்ப புடிக்கும். உங்களோட ஆட்டோகிராஃப் நீங்க எனக்கு போட்டு குடுக்குறீங்களா? ஐயோ! பேப்பர், பென் ஒண்ணும் இல்லையே. பரவால்ல என்னோட இந்த ட்ரெஸ்ல கோட்ல பின்னாடியே போட்டு விடுங்களேன்" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோவும் அவளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு விடுறா. போட்டு விட்டோனே கயமோட்டோ கேக்குறா, "ஆமா ஃபுஜினோ நீங்க ஏன் திடீர்னு வந்து மாங்கா வரையறதையே நிப்பாட்டிட்டீங்க?" அப்படின்னு. உடனே ஃபுஜினோ வந்து யோசிச்சுட்டு சொல்றா, "ஓ! அதுவா? நான் வந்து ஒரு மாங்கா காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து மாங்காஸ் வரையறத விட்டுட்டேன்" அப்படின்னு. உடனே கயமோட்டோ சொல்றா, "இது காம்படிஷனா? ஓ! சூப்பர். நீங்க வரைஞ்சத நான் கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு காமிக்கிறீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ சொல்றா, "இப்ப என்ட்ட ஸ்டோரி, பிளாட், கேரக்டர் மட்டும் தான் ரெடியா இருக்கு. பட் நான் இன்னும் வரைய ஸ்டார்ட் பண்ணல" அப்படின்னு. "இப்போ நீங்க வரைய ஸ்டார்ட் பண்ணோன ஃபர்ஸ்ட் எனக்கு காமிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உடனே ஃபுஜினோ, ஓகே, ஓகே. நான் உனக்கு காமிக்கிறேன். இப்ப எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்ட்டு ஃபுஜினோ போயிட்டு இருக்கா. மழை வருது. ஆனா ஃபுஜினோ சந்தோஷமா போயிட்டு இருக்கா. ஏன்னா கயமோட்டோ அவளோட ஃபேனுன்னு சொல்லிட்டா. சோ ஃபுஜினோ வந்து இந்த காம்படிஷனுக்குலாம் எதுவும் ப்ரிப்பேர் ஆகல. சோ இவள்ட்ட சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பேக்க கழட்டி வச்சுட்டு அவ ஒரு ஸ்டோரி பேஸ ரெடி பண்றா. ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்குலாம் போறா. திருப்பி 2 நாள் கழியுது. கயமோட்டோவும், ஃபுஜினோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சோ ஃபுஜினோ வீட்ல இருந்து கயமோட்டோ வரைஞ்சிட்டு இருக்கா. உடனே ஃபுஜினோ வந்தோனே "அதுக்குள்ள நீ இவ்ளோ பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லா வரைஞ்சிருச்சியா?" அப்படின்னு கேட்டோனே கயமோட்டோ சொல்றா, "ஆமா நான் தான் ஸ்கூலுக்கு போகலைல. அதனால எனக்கு இது ஈஸி தான். இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்னு சொல்றா. "பரவால்ல இருந்தாலும் அதுக்குள்ள 45 பேஜஸ் நீ வரைஞ்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காம்படிஷனுக்காக நம்ம கயமோட்டோ பேக்ரவுண்ட்ஸ் வரையறா. ஃபுஜினோ வந்து கேரக்டர்ஸ் அண்ட் அந்த ஸ்டோரிய எழுதி வரைஞ்சுகிட்டு இருக்கா. 2 பேருமே 1 இயர் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத பண்ணிட்டு இருக்காங்க. டே ஃபுல்லா, நைட் ஃபுல்லா இதே திரும்ப திரும்ப பண்றாங்க. பண்ணி முடிச்சு ஒரு ஒன் ஷாட் மாங்காவ 2 பேருமே ரெடி பண்ணிர்றாங்க. ரெடி பண்ணி கயோ ஃபுஜினோ அப்படிங்கிற நேம்ல இத ரிலீஸ் பண்றதுக்காக கொண்டு போய் குடுக்குறாங்க காம்படிஷனுக்கு. சோ அந்த காம்படிஷன் அது வாங்குறவரும் சொல்றாங்க, "பரவாயில்லையே இவ்ளோ சின்ன பிள்ளைங்க இவ்ளோ பெரிய மாங்காவ ரெடி பண்ணிட்டீங்களே" எப்படின்னு கேட்டப்போ, "இல்ல இது நாங்க 1 இயரா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கயோமோட்டோ வந்து பேக்ரவுண்ட்ஸ் வரைஞ்சா. அதனால தான் என்னால ஸ்பீடா முடிக்க முடிஞ்சுதுன்னு" ஃபுஜினோ சொன்னோனே, "பரவால்ல. இருந்தாலும் நீங்க வந்து மிடில் ஸ்கூல் பிள்ளைங்க. இவ்ளோ தூரம் வரைஞ்சுட்டீங்களே, முடிச்சுட்டீங்க. ஓகே இத நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அது பப்ளிஷ் ஆயி அதோட ரிசல்ட் ரிலீஸ் ஆனோனே, நம்ம ஃபுஜினோ வந்து கயோமோட்டோவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அத ரிசல்ட் என்னன்னு பாக்கறதுக்கு. நம்ம ஃபுஜினோ வந்து கயமோட்டோ கைய பிடிச்சிருக்கா. பின்னாடியே நம்ம கயமோட்டோ நடந்து போறா ஃபுஜினோ பின்னாடி. போய் அவங்க ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. இவங்களோட மாங்கா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கு. வின் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு காசும் வந்துருது. உடனே கயமோட்டோ ஃபுஜினோட்ட அடுத்த நாள் வந்து சொல்றா, "இதோ எங்க அம்மாட்ட சொல்லி நான் வந்து பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்" அப்படி சொல்லி காமிக்கிறா. உடனே ஃபுஜினோ சொல்றா, "நல்லதுதான். இந்தா பாரு நான் வந்து அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படி சொல்லி காமிக்கிறா. உடனே கயமோட்டோ, "நீ எதுக்கு வித்ட்ரா பண்ண?" "ஆமா இது நம்ம ஜெயிச்ச அமௌண்ட் தானே. இத எடுத்துட்டு நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளிய சுத்த போலாம். இதே மாதிரி இன்னும் நெறைய மாங்காஸ் நம்ம எழுதி ரிலீஸ் பண்ணலாம். நெறைய சம்பாதிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. 2வது நாள் 2 பேரும் அந்த காசுலாம் எடுத்துட்டு வெளிய சுத்தி பார்க்க போறாங்க. மூவிக்கு போறாங்க, சாப்பிட போறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம கயோமோட்டோ ஃபுஜினோவோட கைய புடிச்சுட்டு அவ பின்னாடியே தான் போறா.
ஸோ அப்பலாம் போய் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது, ஃபுஜினோ சொல்றா, "பரவால்ல இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம்ல" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, கயமோட்டோ சொல்றா, "ஆமா. நான் அந்த ரூம விட்டு வந்ததுக்கே ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுது. அதுக்கு தேங்க் யூ ஃபுஜினோ" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ கேட்கிறா, "என்ன சொல்ற?" "ஆமா. எனக்கு இன்னைக்கு வெளிய வரதுக்கு ரொம்பவே பயமா இருந்து, நான் ஸ்கூலுக்கு வராம இருக்கிறது காரணமே எனக்கு இந்த பீப்பிள்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும்." நம்ம கயமோட்டோ ரொம்பவே இன்ட்ரோவர்ட். ஸோ அதாவது எக்ஸ்பிளைன் பண்றா. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. பட் இன்னைக்கு உன் கூட வந்தது எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க் யூ ஃபுஜினோ அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ சொல்றா, "அதான் தேங்க் யூ சொல்றதுன்னு முடிவாயாச்சு. உன்ட்ட இருக்கையில ஒரு 10,000 யானை இங்க தள்ளிட்டு சொல்றது" அப்படின்னோனே, நம்ம கயமோட்டோ, "ஆ?" அப்படின்னு பார்த்தோனே ஃபுஜினோ சொல்றா, "இல்ல, இல்ல. சும்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ சீரியஸா எடுக்காத." அப்படி சொல்லிட்டு சொல்றா. 2 பேருமே அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய ஒன் ஷாட் மாங்கா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபுஜினோ வந்து ஸ்டோரி அண்ட் கேரக்டர் வரையறா. நம்ம கயமோட்டோ ஃபுல்லா பேக்கிரவுண்ட்ஸ் வரையறா. 2 பேரோட ஒன் ஷாட் மாங்கா நெறைய ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. 2 பேரும் ஸ்கூல் முடிக்க போறாங்க. ஆனா அதுக்கு இடையில அவங்க 7 மாங்காஸ் தொடர்ந்து ஒன் ஷாட் மாங்கா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த பப்ளிஷர் வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க இனிமேல் வந்து உன்னோட மாங்காஸ வந்து சீரிஸா ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம்" அப்படின்னு. உடனே ஃபுஜினோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது சீரிஸாவா? ஆமா. இனிமேல் உங்களோடத சீரிஸா ரிலீஸ் பண்ண போறோம். நீங்க நெறைய ஒன் ஷாட் ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல. இனிமேல் சீரிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா நம்ம கயமோட்டோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. உடனே 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, நம்ம கயமோட்டோ சொல்றா, ஃபுஜினோ என்னால வந்து ஆ இந்த சீரிஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ ஏன்னு கேட்கிறா. "இல்ல நான் வந்து அ ஆர்ட் ஸ்கூலுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட டிகிரிய வந்து ஆர்ட்ஸ் டிராயிங்ல பண்ணலான்ட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே ஃபுஜினோ கேட்கிறா, "ஏன் திடீர்னு சடனா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த?" அப்படின்னு. "இல்ல எனக்கு டிராயிங்ல பெருசா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதான் ஃபுஜினோ" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ சொல்றா, "ஓகே பரவால்ல. நீ எப்படியும் பேக்கிரவுண்ட் மட்டும் தானே வரையற. நான் வேற அசிஸ்டண்ட்ட வச்சு வரைஞ்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் அது பிரச்சனை இல்ல. நீ வந்து உன்னோட இத பார்க்கலாம். ஆமா எனக்கு தெரியல. நீ ஏன் திடீர்னு இருந்தால இப்போ வந்து ஆர்ட் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிற? அதுல தான் பெருசா ஜாபுக்கும் ஸ்கோப் இல்ல. இது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோனே, இல்ல எனக்கு வந்து பீப்பிளோட நெறைய இன்டராக்ட் பண்ணணும்னு ஆ ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ கேட்கிறா, "ஏன் இவ்வளோ நாள் நீ என் கூட மட்டும் தானே இருந்த. இப்ப என்ன புதுசா உனக்கு நெறைய பீப்பிளோட இது பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொன்னோனே, உடனே கயமோட்டோ சொல்றா, "இல்ல ஃபுஜினோ எனக்கு வந்து இப்படி உன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கது மட்டும் சரின்னு தோணல. நான் வந்து ஓப்பன் ஆகணும். நெறைய பேரோட பழகணும். நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா ஆகணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ கோவப்பட்டுட்டு சொல்றா, "அது உன்னால முடியாது. உன்னால கேஷியர் கவுண்ட்ல போய் கூட உன்னால ஒழுங்கா பேச முடியாது. நீ இதுல வந்து ஓப்பன் அப் ஆக போறியா?" உடனே கயமோட்டோ சொல்றா, "இல்ல என்னால முடியும். நான் ஓப்பன் அப் ஆவேன். நான் போய் தான் தீருவேன்" அப்படின்னு சொன்னோனே, ஃபுஜினோ கண்டுக்காம விட்டுர்றா. இவளும் ஆர்ட் ஸ்கூலுக்கு போயிடுறா நம்ம கயமோட்டோ. ஃபுஜினோ வந்து தொடர்ந்து மாங்கா சீரிஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட வேற நெறைய அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சு 11 வால்யூம்ஸ் அவ ரிலீஸ் பண்ணிர்றா. அது அவளுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அவ அப்படி மாங்காஸ் வரைஞ்சுட்டு இருக்கும்போது, ஃபோன்ல பேசிக்கிட்டே அசிஸ்டன்ஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது நியூஸ் ஓடுது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ட் காலேஜ்ல வந்து யாரோ ஒருத்தன் வந்து உள்ள வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ இந்த ஆஷால வந்து வெட்டிட்டான். அதுல நெறைய பேருக்கு காயமாயிட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இறந்துட்டாங்க 2, 3 பேர் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. இத கேட்ட உடனே நம்ம ஃபுஜினோ உடனே ஃபோன் எடுத்து கயோமோட்டோவுக்கு கால் பண்றா. கயோமோட்டோ கால் பிக் பண்ணல. திரும்ப அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து நம்ம ஃபுஜினோ அப்படியே காதுல வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்றா. சடனா அந்த மொபைல கீழ போடுறா. அப்படியே நமக்கு கட் பண்ணி காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம கயமோட்டோ அந்த அட்டாக்ல வந்து இறந்து போயிருப்பா. அவளோட ஃபன்னல முடிச்சுட்டு நம்ம ஃபுஜினோ கயமோட்டோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவ ரூம் முன்னாடி வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அப்போ சைடுல இருக்க அந்த மாங்காஸ், புக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபுஜினோ வரைஞ்சிருப்பால்ல, இங்க வந்து நம்ம கயமோட்டோ எல்லாரும் கூப்பிடுற மாரி, கயமோட்டோ உள்ள எலும்பு கூடா கிடக்குற மாதிரி அத பார்த்தோன, அத எடுத்து வச்சு ஃபுஜினோ அழ ஆரம்பிக்கிறா. "அன்னைக்கு நான் இத வரைஞ்சிருக்க கூடாது. இதனால தான் இன்னைக்கு கயமோட்டோக்கு இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நான் இத பண்ணாம இருந்தேன்னா, கயமோட்டோ வெளிய வந்திருக்கவே மாட்டா. அவ வெளிய வராம இருந்திருந்தா, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கான்னு" கோவத்துல அழுதுட்டு அந்த பேப்பர டக்குன்னு பிச்சு போடுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபுஜினோவோட கற்பனையில காட்டுறாங்க. அவ இங்க வந்து கயமோட்டோவோட கிராஜுவேஷன குடுக்க வாரா. குடுக்க வரும்போது அந்த பேப்பர்ல இப்படி வரைஞ்சுட்டு அத கிழிச்சு போட்டுர்றா. அதனால கயமோட்டோ அந்த பேப்பர பார்க்கவே இல்ல. ரூம விட்டு வெளிய வரவும் இல்ல. ஃபுஜினோவும் போயிர்றா.
அப்படியே அவங்க லைஃப் மூவ் ஆகுது. அப்படி இருக்கும்போது கயமோட்டோ அவளோட சேர்ந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் அவ வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவள கொலை பண்றதுக்காக ஒரு சைக்கோ அங்க வாரான். அவன் கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துல ஃபுஜினோ வந்து ஓங்கி அவன ஒரு மிதி மிதிக்குதா. மிதிச்சு அவன் கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்தோனே அவன அடிச்சு போட்டுட்டு நம்ம கயமோட்டோவ காப்பாத்திர்றா. போலீஸ் வந்து எல்லாரையும் ரெஸ்க்யூ பண்ணிர்றாங்க. அப்ப நம்ம ஃபுஜினோவ கூட்டிட்டு போகும்போது கயமோட்டோ அத பார்த்துட்டு கேக்குறா, "உங்க பேரு ஃபுஜினோவா? நீங்க ஸ்கூல் டைம்ல வந்து மாங்கா ரிலீஸ் பண்ணுவீங்கல்ல, எனக்கு தெரியும். நான் உங்களோட பெரிய ஃபேன். நீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன்" அப்படின்னு சொல்றேன். உடனே இவ அப்படியா தேங்க் யூ அப்படிங்கிறா. உடனே ஃபுஜினோ கிட்ட, ஆமா நீங்க ஏன் திடீர்னு மாங்கா எழுதுறதே விட்டுட்டீங்க? இப்போ உங்க மாங்காஸ் எதுவுமே வரதில்லையே ஏன் அப்படின்னு கேட்டோனே, ஃபுஜினோ சொல்றா, அதுவா நான் வந்து காம்படிஷன் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் பிரேக் எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்ல, நான் இனிமேல் என்னோட மாங்காஸ சீரிஸா ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீ பேக்கிரவுண்ட் வரைஞ்சு குடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கயோமோட்டோ கிட்ட அவ சொல்றா. சொல்லிட்டு அத நினைச்சு இங்க அழுதுட்டு இருக்கா. அப்போ கயோமோட்டோவோட ரூம்குள்ள இருந்து இன்னொரு பேப்பர் வருது. அத எடுத்து பார்க்கிறா. அதுல இவ கற்பனையில நினைச்ச மாதிரி அங்க ஒரு டிராயிங் வந்து நம்ம கயமோட்டோ வரைஞ்சிருக்கு. அத பார்த்து அழுதுட்டே கயமோட்டோட ரூம தொறந்துட்டு நம்ம ஃபுஜினோ உள்ள போறா. உள்ள போய் தான் பார்க்கிறா, இவ சைன் போட்டு குடுத்த அந்த கோட்ட அவ பத்திரமா வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் லைஃப்ல நடந்ததெல்லாம் அவளும் ஒரு மாங்காவாட்ட குட்டி குட்டி பேப்பர்ல வரைஞ்சு வரைஞ்சு வச்சிருக்கா. இந்த இன்சிடென்ட் நடக்க முன்னாடி இவ காப்பாத்துற மாரி அதையும் எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அங்க இன்னொரு குட்டி மாங்கா புக் இருக்கு. அத எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்ம ஃபுஜினோ. எண்டுல எழுதியிருக்கு. நம்ம ஃபுஜினோ வந்து அவளோட கரண்டான சீரிஸ் டிராயிங் வந்து 11 வால்யூம்ஸ் வரை அவ ரிலீஸ் பண்ணியிருப்பா. அதுல வந்து கயமோட்டோ எழுதியிருப்பா. 12வது வால்யூம்ல இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ எழுதியிருப்பா. ஆக்சுவலி இப்பதான் காட்டுறாங்க. நம்மளோட கயோமோட்டோ வந்து டிராயிங் ஸ்கூலுக்கு போனதுக்கான ரீசனே வந்து ஃபுஜினோவோட மாங்காக்கு அவ இன்னுமே ரொம்ப அழகா பேக்ரவுண்ட் வரையணுங்கிறதுக்காக தான். ஃபுஜினோட்ட அவ சொல்லியிருப்பா, என்னோட பேக்ரவுண்ட் நான் வரையறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குல்ல, இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணணும் அப்படி சொல்லும்போது ஃபுஜினோ சொல்லுவா, ஆமா நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா நான் என்னோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன்ல, நீ அது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ எப்பவுமே என் பின்னாடி இருந்து நான் பண்றத வாட்ச் பண்ணு கயோமோட்டோ. நீயும் ஸ்பீடா எல்லாத்தையும் கத்துப்ப அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ இவளோட இதுக்காக தான் அவளும் வந்து இது கத்துக்கணும்னே ஆசைப்பட்டிருப்பா. அதுவும் இப்பதான் நம்ம ஃபுஜினோக்கு ரியலைஸ் ஆகுது. ரியலைஸ் ஆயி அழுறா. நல்லா அழுதுட்டு உடனே அங்கிருந்து எந்திரிச்சு நம்ம ஃபுஜினோ என்ன பண்றான்னா, கயோமோட்டோ வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங் பேப்பர் எடுத்துட்டு அவ வீட்ல இருந்து கிளம்புறா. கிளம்பி நேரா அவளோட வீட்டுக்கு வரா. வந்துட்டு நம்ம ஃபுஜினோவோட அந்த அந்த சின்ன மாங்காவ எடுத்து ஒட்டிட்டு அவ அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அவளோட 12th வால்யூம் அவ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இதுவுமே அவ கயமோட்டோக்காக மட்டும் தான் பண்றா. ஏன்னா ஃபுஜினோ தன்னோட லைஃப்ல என்னைக்குமே ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவ ஆசைப்பட்டதே இல்ல. அவ மாங்கா ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு ஒரே ரீசன் நம்ம கயமோட்டோ தான். ஏன்னா கயமோட்டோ ஃபுஜினோ கிட்ட நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்கள இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் நான் இந்த மாங்காஸே வரைய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா. அத கேட்டப்போ தான் ஃபுஜினோக்கு தான் வந்து திரும்பவும் மாங்கா வரையணும், திரும்பவும் மாங்கா ரிலீஸ் பண்ணணுங்கிற ஆசையே வந்துச்சு. கயமோட்டோவோட சேர்ந்து டிராவல் பண்ணனால தான் இந்த சீரிஸ் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்து நம்ம ஃபுஜினோ வந்திருந்தா. கயமோட்டோவுமே அப்படிதான். ஃபுஜினோவால தான் அவளுமே மாங்கா வரையணும்னு ஆசைப்பட்டா. அதனாலேயே இந்த இடத்துல இப்போ ஃபுஜினோ நம்ம கயமோட்டாக்காக மட்டும் தான் இந்த மாங்காஸ வரைய ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட கதைகள தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பேனியன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே கீழ இருக்க எங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட கதையோட உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் PJ.